சொல்லுமா. பேஷண்ட் பேர் ராஜன் மேம். ஈரோட்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க மேம். அவங்களுக்கு வயசு 35 ஆகுதுங்க மேம். அவருக்கு வந்து ரைட் சைடு கழுத்துல இருந்து ஷோல்டர் ஃபுல்லாக பெயினாக இருக்குன்னு சொல்லியிருக்காருங்க மேம். அந்த வலி கை ரைட் சைடு ஃபுல்லாக வந்து சுண்டு வரல வரைக்கும் வலிக்குது. சுண்டு வரல ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காருங்க மேம். மரமரப்பு அந்த கை ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காருங்க மேம். அது இப்போ 6 மாதமாக இருக்குங்களா மேம். இப்போது 1 மாதமாக ரொம்ப ஜாஸ்தியாக பெயின் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க மேம். அதுக்கு அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காருங்க மேம். அதில் அது எதுவுமே சரியாகலை அப்படின்னு சொல்லியிருக்காருங்க மேம். நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருக்காருங்க மேம். பார்த்துட்டு நீங்கள் இதில் அக்குபஞ்சரில் ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டிருக்காருங்க மேம். அக்குபஞ்சரில் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுவீங்களான்னு கேட்டிருக்காருங்க மேம். அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண கேட்டிருக்காருங்க மேம். கட்டாயமாக பண்ணலாமா. அதாவது இந்த சர்விக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள், கழுத்து நரம்பு அழுத்தம் அல்லது டிஸ்க் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த ரேடியேஷன், அதாவது ரேடியேட்டிங் பெயின் மாதிரி ஒன்று ரேடியேட் ஆகிற மாதிரி, அதாவது சுண்டு விரல் வரைக்கும் ஒரு வலியோ சிரமமோ நம்னஸோ ஃபீல் பண்ணுவீங்க. இந்த சிரமத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் இதுக்கான ரூட் காஸை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் சிகிச்சை முறையாக இருக்கும். பொறுமையாக முழுசாக இந்த பதிவை பாருங்கள். எல்லா பதிவுலேயும் உங்கள் பிரச்சனைக்கான ரூட் காஸை நீங்கள் தெரிஞ்சுட்டே இருக்கீங்க. இது வரைக்கும் உங்கள் பிரச்சனைகளை கண்ட்ரோலில் மட்டுமே வச்சுட்டு இருந்த நீங்கள் இப்போது அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சிகிச்சை நாங்கள் சொல்கிறோம் அக்குபஞ்சர் சிறந்த தீர்வுன்னு. அந்த வகையில் இந்த கழுத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கம்ப்ரெஷன் அல்லது அது சம்மந்தமான ஒரு ரேடியேட்டிங் பெயின் உங்களுக்கு விரல் வரைக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாலும் கைகளில், இதுக்கான ரூட் காஸ்னு சொல்லப்படுறது அக்குபஞ்சரில் சிறுகுடல் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை. அதாவது அந்த கழுத்துலேருந்து ஒரு ரேடியேட்டிங் பெயின் டுவர்ட்ஸ் யுவர் ஃபிங்கர்ஸ் வரைக்கும் சொல்லிகிட்ருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை நாங்கள் சொல்கிறோம், உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிப்படும். சிலர் இன்னும் எப்படி டாக்டர் அது கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும், இதை எப்படி உண்மைன்னு நாங்கள் நம்புறதுன்னு நீங்கள் உங்களுக்கு கேட்க தோணும், யோசிக்க தோணும். நீங்களே இந்த ப்ராப்ளமில் இருக்கிற நீங்கள் மேபி ஒரு மந்த்ஸ் டுகெதர் இயர்ஸ் டுகெதர் சஃபர் ஆகிட்ருக்கீங்க அப்படின்னா இது கூட வேறு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, சிறுகுடல் சார்ந்த பிரச்சனைன்னு நாங்கள் சொல்கிறதுனால டெஃபினட்டாக அடிவயிறு சம்மந்தமான பிரச்சனை, ஹீட்டாக இருக்குது, கேஸ் நிறையா ஃபார்ம் ஆகுது, ஏப்பமே வரமாட்டேங்குது, அதிகமாக ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது, பாடி டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், அடிவயிறு மட்டும் ஹீட்டாக இருக்கும் அல்லது பாடியே ஹீட்டாக இருக்கும், நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரி இருப்பீங்க. இதில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு இருக்கும். டெஃபினட்டாக வாட்ச் பண்ணி பாருங்கள். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது. அக்குபஞ்சர் சிறந்த தீர்வு.